ஒரு நாள் கூட அவர் உடம்பு சரியில்லை, ஒரு ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி எதுவுமே வந்ததே கிடையாது. ஒரு டாக்டர்கிட்ட கூட போன மாதிரி எனக்கு தெரியல. மனிதனுக்கு எப்போ வேணால் சாவு வரலாம், யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். நேற்று வரைக்கும் சிரித்து கதை சொல்லி கொஞ்சம் நடிங்க பாஸ்ன்னு சொல்லி உங்களை மகிழ்ச்சி படுத்தினேன். இன்னைக்கு இதுதான் என் லாஸ்ட் மெசேஜ். ஃபுல்லாக செயின் ஸ்மோக்கிங் அது மாதிரியா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஸ்மோக்கிங் விட்டே கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் ஆயிடுச்சு. சிகரெட்டு டோட்டலாகவே விட்டுட்டார். ஒரு தெரியாமல் நானும் தெலுங்காரு நாயுடு கம்மவார் நாயுடு அது இதுன்னு சொல்லி மாட்டிக்கினார். பட் அவருக்கு அந்த ஜாதி இது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி பார்த்தா நான் வேற ஜாதி, பாண்டியராஜன் வேற, ஐடியலாக இருக்கவே மாட்டேன். ஒரு நாள் கூட 2 நாள் கூட ஃப்ரீயாக 2 நாள் வீட்டில் இருந்தோம், இல்லை ஒரு நாள் இருந்தோம், அந்த மாதிரி இருக்கவே மாட்டேன். ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். மீடியா சைடு அவங்களெல்லாம் பிடிச்சி தள்ளுறது, இது பண்ணுறது அது நிறைய நடந்தது. அங்கே சுகாசினி மேடமும் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ஹார்ஷ் ஆகிட்டாங்க, ராதிகாவும் ரொம்ப ஹார்ஷ் ஆகிட்டாங்க. மீடியா சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவர் பண்ணி தானே ஆகணும். ஏன்னா அன்னைக்கு பாக்கியராஜ் சாருக்கு எத்தனையோ பேர் எந்தெந்த ஊர்லேருந்தோ பார்க்கணும்னு நினைப்பாங்க, அது பண்ணி தான் ஆகணும். இது தவிர்க்க முடியாமையும் இருக்கு. அவர் சாந்தனு பற்றி உங்கள்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா சார்? கடைசி வரைக்குமே அவர் நல்ல சக்ஸஸாக வரணும்னு நிறைய இடத்துல பேசியிருக்காரு. இல்லை, அது அவர் உள்ளுக்குள்ளே வச்சிருந்துருக்கிறார். நிறைய விஷயங்கள் வந்த நல்ல நல்ல ப்ராஜெக்ட் அவர் தான் மிஸ் பண்ணிட்டாரு. எந்த படமும் போகல, அதனால வந்துட்டு தான் இவர் வீட்டை வாடகை கூட்டுற நிலைமையில இருந்தார் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். அது உண்மையானு தெரியல. அது ஃபினான்ஷியலாக பெருசாக ஒன்றும், அந்த வீட்டு பேரில் பேங்க்கில் கொஞ்சம் அமௌண்ட்டு டியூ அமௌண்ட் அது கொஞ்சம் கட்டிட்டு வராங்க. மூவி வேர்ல்ட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பாக்கியராஜ் சாரோட அசிஸ்டன்ட் கம் ஆக்டரான செம்புலி ஜெகன் சார் தான் இருக்காரு. சார் வாங்க சார். சார் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா சார் சடனாக ஒரு டெத்து? இதுதான் சார், இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே. ஏன்னா கிட்டத்தட்ட அவர் கூட நான் பல வருஷங்களாக இருக்கேன். ஒரு நாள் கூட அவர் உடம்பு சரியில்லை, ஒரு ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி எதுவுமே வந்ததே கிடையாது. ஒரு டாக்டர்கிட்ட கூட போன மாதிரி எனக்கு தெரியல. அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா சுகர் மட்டும் கொஞ்சம், அது கூட சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவரே இன்ஜெக்ஷன் அவரே போட்டுப்பார். பட் மற்றபடி மெடிக்கலாக அவருக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இது இது ஃபுல் அண்ட் ஃபுல் சடனாக நடந்த ஒரு இதுதான் அது. அதான் எல்லாருனாலையும் நம்பவே முடியல. இப்போ ஆன்லைனில் ஃபுல்லாக எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில டாக்டருங்க கூட பேசியிருக்காங்க, ஃபுல்லாக செயின் ஸ்மோக்கிங் அது மாதிரியா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஸ்மோக்கிங் விட்டே கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் ஆயிடுச்சு. சிகரெட்டு டோட்டலாகவே விட்டுட்டார். அதை விட்டு பல வருடங்கள் ஆயிடுச்சு. அது சிகரெட் பக்கமே போகிறதே கிடையாது. ஆனால் இது எப்படி நடந்ததுன்னு ஒரே மிராக்கலாக தான். இப்போ பாக்கியராஜ் சாரை ஃபுல்லாகவே நாங்கள் வெளியிலேருந்து தான் பார்த்துருக்கோம். அசிஸ்டண்ட்டுங்கள்ட்டெல்லாம் எப்படி இருப்பார், எப்படி நடத்துவார்? எல்லாரையும் ரொம்ப ஈக்குவலாக நடத்துவார். அசிஸ்டன்ஸை எந்த காலகட்டத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டார். அப்போ இவங்களுடைய காலகட்டத்தில் தான் ஒரு உதவி இயக்குனருக்கு உண்டான மரியாதை என்ன, அவங்களும் அடுத்தது எதிர்காலத்தில் இயக்குனர்கள் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுத்தது இவங்க பீரியடில் தான். பாரதி ராஜா சார் வந்ததுலேருந்து தான் உதவி இயக்குனர்களுக்கு உண்டான அந்த எல்லா சலுகைகளும் உதவி ஒரு அந்தஸ்து முதற்கொண்டு கிடைச்சது அவங்க பீரியடில் தான். அதேமாரி எங்கள் டைரக்டர் அசிஸ்டன்ஸுங்க எப்போதுமே அவர் ரொம்ப நல்ல ட்ரீட் பண்ணி வச்சுப்பார். நல்ல விதமாக கதை விவாதங்கள் அது இது எல்லாத்துலேயும் கலந்துக்க சொல்லுவார். எடிட்டிங்கு, டப்பிங் எல்லா விஷயத்துலையுமே எல்லாரையும் பக்கத்தில் வச்சு ஒரு குடும்பம் மாதிரி தான் அனுசரித்து பண்ணிப்பார், செஞ்சுப்பார். இதை சொன்னனால கேட்குறேன் சார். இப்போ ஒரு ட்வீட் ஒன்று நான் பார்த்தேன். எப்படின்னா, பாக்கியராஜ் வந்துட்டு கொஞ்சம் ஜாதி பற்று அதிகமாக உள்ளவர் அப்படின்னு. அவர் இறந்துட்டாரு, நெகட்டிவாக பேச தேவையில்ல, ஆனாலும் பேசுகிறாங்க ஜாதி பற்று அதிகமாக உள்ளவர் அப்படின்னு சொல்லி. அப்படி எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது சார். இப்போ அவர் ஒரு கம்யூனிட்டிஸ் இப்போ அவரே ஓப்பனாகவே அந்த குரூப்பே நான் தான் கொண்டாந்து உள்ளே விட்டேன். இந்த ரேவந்த் ரெட்டி உடைய ஃப்ரெண்டுங்க ரிலேஷன்ஸு கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க.
அவங்க வந்து என்னன்னா இந்த நம்ம ஜாதி கிட்ட நம்ம கொஞ்சம் இட வாங்கிக்கலாம், சீட்டுகள் வாங்கிக்கலான்ட்டு எலெக்ஷனுக்காக வந்து கேட்டாங்க. அந்த கூட்டத்தில் தான் இவர் தெரியாமல் நானும் தெலுங்குக்காரு நாயுடு கம்மவார் நாயுடு அது இதுன்னு சொல்லி மாட்டிக்கினார். பட் அவருக்கு வந்து அந்த ஜாதி இது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி பார்த்தா நான் வேறு ஜாதி, பாண்டியராஜன் வேறு, மற்றவங்க எல்லாம் வந்தவங்க சினிமான்னு வர்றது வந்து சினிமாக்குள்ளேயே யாரும் ஜாதி பார்க்குறதில்ல. ஜாதி படங்கள் எடுக்கிறாங்க, அதை வந்து நியாயப்படுத்துகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. பட் ஒரு யூனிட்டில் 150 பேர் இருக்கும். நம்ம போய் எல்லாருக்கிட்டையும் யார் யார் நீங்கள் யார் நாங்கள் யாருன்னு கேட்கவே முடியாது. அதனால் அது அந்த ஒரு விஷயம் கிடையாது அது. ஓகே சார். இப்போ நான் கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வெப் சீரிஸ் ஒன்று எடுக்கிறதா இருந்தாரா சார்? ஆமாம், அது படமே பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. பட் நான் தான் சொன்னேன், இன்றைக்கி பிளாட்ஃபார்ம் வேறு மாதிரி இருக்குது சார், எல்லாம் புதுசு புதுசாக கண்டென்ட் வச்சுக்கிட்டு நிறைய பேர் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. அதனால் இப்போது நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன சர்க்கிள் வந்ததுன்னா அது நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் தேவையில்லைன்னா பட் அவர் படமே கூட ஏதோ பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்கு. ஆனால் கடைசி வரைக்குமே எல்லாமே ஒர்க் பண்ணிட்டே இருந்திருக்கு. ஆமாம், எல்லாமே விஜய் மில்டன் சார் கூட ஒரு ஆடியோ காட்டுறாரு, நாளைக்கு நான் வரேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், இதை தன்னை வந்து எங்கேஜ்டாக தான் வச்சுப்பார் அவர். இன்றைக்கி இவங்கள மீட் பண்ணோம், அவங்கள மீட் பண்ணோம், இல்லையா நாளைக்கு ஒருத்தவங்க புதுசாக கதை சொல்ல வராங்க, அது மாதிரி டெய்லி காலையில் டைமு ஈவினிங் வரைக்கும் அவரை வந்து ஃபுல்லாகவே எங்கேஜாக வச்சுருப்பார். இல்லைனா அவரே ஒரு ப்ரோக்ராம் பண்ணிப்பார், ஒரு பட்டிமன்றம் நடத்தலாம், இல்லைனா அந்த இது பண்ணலாம், இந்த அவர் 24 hours எல்லாமே லிங்க்கில் இருந்துகிட்ருப்பார். ஒரு வேலை விஷயமா ஐடியலாக இருக்கவே மாட்டார். ஒரு நாள் கூட 2 நாள் கூட ஃப்ரீயாக சரி ஃப்ரீயாக 2 நாள் வீட்டில் இருந்தோம், இல்லை ஒரு நாள் இருந்தோம், அந்த மாதிரி இருக்கவே மாட்டார். ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கிட்டே தான் இருப்பார். அவர் ரவுண்ட் த கிளாக் வேலை செஞ்சுட்டு தான் சார் இருந்தார். இப்போது இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு பாக்யராஜ் சாரை பிடிக்காதவங்க இருந்தாங்களா? ஏன் கேட்குறேன் அப்படின்னு சேர்த்து சொல்லிடுறேன் சார். இந்த ரைட்டர்ஸ் யூனியன்லேருந்து அவர் ரிமூவ் பண்ணுறதுக்காகனே எலெக்ஷன் வந்துச்சா? ஏன்னா ரொம்ப வருஷமாக அவர் தான் இருந்தார். ஆமாம், இருந்தார். அது உள்ளுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்னு இப்போ தான் கொஞ்சம் பரவலாக பேசுகிறாங்க. அது எனக்கு இன்னும் சரியான டீட்டெயில்ஸ் கிடைக்கல. எனக்கு கிடைச்சாதான் சொல்ல முடியும். பட் அது உள்ளே நடந்திருக்குன்றது ஒன்று உறுதியாக தெரியுது. ஆனால் அந்த மன உளைச்சல்லையும் கொஞ்சம் அவர் இருந்திருக்கார். இப்போ ராதிகா மேடம் வந்துட்டு சிஎம் விஜய் சாரை பெருசாக அட்ரஸ் பண்ணல, அவர் வந்தப்போ எந்திரிக்க கூட இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பாரதி ராஜா சார் டெத்தில் வந்துட்டு ராதிகா மேடம்கிட்ட தான் விஜய் சார் பேசிகிட்டு இருந்தார். ஆமாம், அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் இருக்க வாய்ப்பு இருக்கா அவங்களுக்கு? இல்லை அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவாக இருந்தாலுமே ஒரு பொது இடத்துல பார்க்கும்போது அதெல்லாம் நல்லா தான் பேசிக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவர் ஒரு கட்சியில் இருக்கார், ராதிகா மேமுடைய ஹஸ்பண்ட் சரத்குமார் சார். இவர் இப்போ இன்றைக்கி சிஎம் ஆகிட்டார். அதனால் யாருக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எல்லோரும் எந்த இடத்துல பார்த்தாலும் பேசிக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க. அந்த இது எல்லாருக்குமே உண்டு தான். ஓகே சார். இப்போ ஆக்சுவலாக இதுதான் முக்கியமானது. மீடியா கவரேஜ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு வேணுமா? இல்லை இருக்கலாம், கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்குது, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் மீடியா சைட்லேருந்து கவர் பண்ணோம். அதான் மீடியா சைடு கொஞ்சம் ஃபோர்ஸ்டாக இருக்குது. முதல்ல இவங்க இந்த பவுன்சர்ஸுங்களும் ரொம்ப ஆள் அடையாளம் தெரியாமல் அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணுறது ரொம்ப தவறாக இருக்குது. முதல்ல ஒரு இடத்துக்கு பவுன்சர்ஸ் போகிறாங்கன்னா அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள் யாருன்னு அவர் தெரிஞ்சுக்கணும். முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். தெரியாத மாதிரி எல்லாரையும் சகட்டு மேனிக்கு தள்ளுறது, போகிறது, வர்றது, தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்டை மட்டும் விடுறது, இந்த மாதிரி நிறைய. இப்போ அதாவது அவர் கூட பழகின முகம் தெரியாத டெக்னீஷியன்ஸ் எவ்வளோ இருப்பாங்க, எடிட்ரு, டான்ஸ் மாஸ்டரு, கூடவே இருந்த உதவியாளர்கள், அவங்கெல்லாம் நிறைய பேர், அவங்களெல்லாம் பிடிச்சி தள்ளுறது, இது பண்ணுறது, அது நிறைய நடந்தது அங்கே. அதனால் அது சொல்லியிருப்பாங்க. சுகாசினி மேடமும் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ஹார்ஷ் ஆகிட்டாங்க. ராதிகாவும் ரொம்ப ஹார்ஷ் ஆகிட்டாங்க. அது ஆனால் மீடியா சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவர் பண்ணி தானே ஆகணும். ஏன்னா அன்னைக்கு பாக்யராஜ் சாருக்கு எத்தனையோ பேர் எந்தெந்த ஊர்லேருந்தோ பார்க்கணுன்னு நினைப்பாங்க. அப்போ கவர் பண்ணி தானே ஆகணும். பண்ணி தான் ஆகணும். இது தவிர்க்க முடியாமையும் இருக்குது. பட் அது கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்தால் நல்லா இருக்கும் தான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான், அதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ அவர் சாந்தனு பற்றி உங்கள்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா சார்? கடைசி வரைக்குமே அவர் நல்ல சக்ஸஸாக வரணும்னு நிறைய இடத்துல பேசியிருக்காரு.
இல்லை அது அவர் உள்ளுக்குள்ளேயே வச்சுருந்துருக்கிறார் நிறைய விஷயங்கள். வந்த நல்ல நல்ல ப்ராஜெக்டை அவர் தான் மிஸ் பண்ணிட்டாரு. அது என்ன காரணம்னா, சரி நம்ம ஒரு ஒரு 4-5 இது இப்போ ப்ராஜெக்ட்டு நம்ம கூட இருந்து மூவ் பண்ணி அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்ற நினச்சது அது தவறாக போயிடுச்சு. அதான் கரெக்டாக அவரால் கணிக்க முடியல. எப்போதுமே ஒரு படம் பார்த்தாருன்னா ஷோவுக்கு கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு டே அந்த ஷோவுக்கு போக மாட்டார் அவர். ஏன்னா வெளியே வந்த உடனே சார் படம் எப்படி இருக்குன்ட்டு உடனே கொண்டாந்து மைக்கை நீட்டுறாங்க. நான் என்ன சொல்கிறதுனே தெரில. அவருக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு அவர் உட்காந்து ஒரு நாள் யோசிப்பார். உடனே சொல்ல மாட்டார். ஆக்சுவலாக சாரை நம்ம ஃபீல்ட் அவுட்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா மகதீராவுக்கு டைலாக் எழுதுனதே அவர் தான். தமிழ் டைலாக் எழுதுனது தமிழ் டைலாக். மகதீரா ஓடினதுக்கு காரணமே தமிழில் அந்த டைலாக்ஸ் தான். பட் அந்த பையன் விஷயத்தில் மட்டும் கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியும். இப்போ கதை கேட்டுட்டு தான் இருந்தாரா சாந்தனுக்காக, இல்லை ஸ்டாப் பண்ணிட்டாரா? இல்லை அவர் இப்போ விட்டுட்டார். அவன் தான் கேட்டுருக்கான். சாந்தனு தான் இப்போ அது அவனை ஃப்ரீயாக விட்டார். சரி நீயே பார்த்து எதாவது பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். ஆக்சுவலாக நீங்கள் அவர் கூட ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்திருக்கீங்க. ஸ்கிரிப்ட் அவர் எப்படி அனலைஸ் பண்ணுவார் சார்? அதாவது எழுதலாம் அப்படின்னு உட்காரும்போது, ஏன்னா அவர் நெகட்டிவ் டைட்டில் வைக்க ஆரம்பித்ததே இவர் தான். ஆமாம். இப்போ ரீல்ஸுக்கு இருக்க ஹூக் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்குனது இவர் தான். எல்லாரும் அதான் சொன்னாங்க, தூரல் நின்று போச்சுன்னா சரி இதோட அவர் கதை முடிச்சுது அப்படின்னு சொன்னாங்க. பட்டு அது எல்லாமே சக்ஸஸ் தான். எல்லாமே மௌன கீதங்கள், ஒரு கை ஓசை, சுவர்ல சித்திரங்கள் எல்லாமே ஹிட் மூவிஸ் தான். அது கொஞ்ச நாள் அவர் சாமி பெருசாக எதுவும் கும்பிட்றதில்ல அந்த டைமில். இப்போ கொஞ்சம் சாமி, ஜாதகம், ஜோசியம் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அதில் கொஞ்சம் நம்பிக்கை வந்துடுச்சு. அவர் டவுன் பீரியடு வரும்போது தான் இதெல்லாம் நம்ம இல்லை, எல்லாம் கட்டம் தான் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த நம்பிக்கை வந்து, நான் சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது, இப்படி இருந்திருக்கு அதனால் நான் வந்திருக்கேன், இப்போ எனக்கு இந்த பீரியட் கொஞ்சம் இதுனால நான் கொஞ்சம் சறுக்கிட்டேன் அப்படின்றது அவர் அப்புறமா உணர்ந்தார். கடைசி கட்டத்தில், அதாவது இந்த இயர்ஸில், லாஸ்ட் 4 இயர்ஸில் ஃபினான்ஷியலி கஷ்டத்தில் இருந்தாங்களா? ஏன் அப்படி இதை கேட்குறேன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எந்த படமும் போகல, அதனால் வந்துட்டு தான் இவர் வீட்டை வாடகை கொடுற நிலைமையில் இருந்தார் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். அது உண்மையானு தெரில. இல்லை அப்படின்னு கிடையாது. இது வந்து இடிச்சிட்டு கட்டும்போது 3 ஃப்ளோராக கட்டிட்டாங்க. இப்போ இவங்க 3 ஃப்ளோரையும் இவங்க ஆக்குப்பை பண்ண போகிறது கிடையாது. ஏதாவது ஒரு ஃப்ளோர் வச்சுப்பாங்க. ஒரு ஃப்ளோர் வாடகைக்கு தான் விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ராமநாராயணன் சார் பையன் கொஞ்ச நாள் இருந்தார், தேனாண்டால் ஃபிலிம்ஸு. அதுக்கப்புறம் இப்போ ரஞ்சித் அவங்க ஆஃபீஸ் தான் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. மீதி 2 ஃப்ளோர் அவங்க வச்சுக்கிறாங்க. அவர் ஒரு ஃப்ளோரில் இருந்தார், பையன் ஒரு ஃப்ளோரில் இருந்தாப்புல. அந்த ஃபினான்ஷியலாக பெருசாக ஒன்றும். அந்த வீட்டு பேரில் பேங்க்கில் கொஞ்சம் அமௌண்ட்டு, டியூ அமௌண்ட் கொஞ்சம் இருக்குது, அது கொஞ்சம் கட்டிட்டு வராங்கன்னு. இப்போ நீங்கள் பாக்கியராஜ் சார் கூட என்னென்ன படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு? நான் வந்து RRR, பவுனு பவுனு தான், சுந்தரகாண்டம், அவசர போலீஸ் 100, அதுக்கப்புறம் தான் ராசுகுட்டி. ஆக்சுவலாக அவர் ராசுகுட்டி நல்ல சக்ஸஸில் போச்சு. எனக்கு என்ன அப்படின்னா, நான் ரைட்டர் ட்ரை பண்ணுறேன், அதனால் கேட்குறேன். சார் வந்துட்டு ஸ்கிரிப்ட் பிளான் பண்ணுற விதத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? டிஸ்கஷன்லாம் எப்படி இருக்கும்? சார் வந்து மெயினாக அவர் ஒரு கேரக்டரை வச்சு தான் சார் ட்ராவல் பண்ணுவார். இப்போ திடீர்னு சொல்லுவார், ஒரு ஆள் வந்து குழந்தையோட ஒரு வில்லேஜுக்குள்ளே இறங்கி வராரு, அவர் ஒரு ஸ்கூல் வாத்தியார், அவ்வளோதான் ஓப்பனிங் இருக்கும். என்கிட்ட சொல்லும்போது, நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது சுவர்லா சித்திரங்கள் கதை ஒன்று தான் இருந்தது, அவர்கிட்ட அது ஒன்று தான் இருந்தது. இப்போ வந்து எப்படி நிறைய பேர் வந்து என்கிட்ட சார் 10 கதை ரெடியாக இருக்குன்னு சொல்கிறேன். அது மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதை பார்த்தா எனக்கு சுவர்லா சித்திரங்கள் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த கதை என்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் நானாக உட்காந்து எதையோ பண்ணது தான் அப்படின்ற மாதிரி. அவர் கூட நடந்த சூழல் வச்சு தான் அவர் பண்ணுவார். மெயினாக அவர் ஊருங்களில் பார்த்த கேரக்டர்ஸ் தான், அதை வச்சுக்கிட்டு தான் மெயின்டைன் பண்ணுவார். அதுலேருந்து அந்த கேரக்டர் ஊருக்குள்ளே வருது, அது என்னென்ன பிரச்சனையை சந்திக்குது அப்படின்னு தான் நாங்கள் உட்காந்து தான் பண்ணுவோம். நாங்கள் இப்போ பெருசாக பல்ஜ் அவ்வளோ கதை அது இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அப்புறம் அவர் ஒன்று சொல்லுவார், இவர் கலைஞானன் ஒன்று சொல்லுவார்,
வேற ஒருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க. இப்படி தான் டெவலப் ஆகும். அது கதைக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துப்பார். உடனே போய் ஃபிக்ஸ் ஆகி இது பண்ண மாட்டார். சுந்தரகாண்டம் வந்து பேசும்போது ஒரு 30-40 சீன் பேசியிருப்போம். அதுக்கப்புறம் இப்போ இந்த சீனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வாரம் ஒரே சீன்லேயே உட்காந்துருந்தார். அப்போ கலைஞர் சொன்னார், தம்பி அதை ஜம்ப் பண்ணி வந்துடலாமே. அப்படி அப்படி போனாக்க கதையும் ஜம்ப் ஆகி போயிடும். இந்த சீனில் நம்ம என்னன்றது எண்டு இருந்தால் தான் அதுக்கு அடுத்தது என்ன சீனுன்னு போகிறோம், அது எப்படி எலிவேட் ஆகி போகுதுன்னு தெரியும். இது முடிவு பண்ணுவோம், முடிவு பண்ணிவிட்டு அடுத்த சீனுக்கு போகலான்ட்டு உட்காந்துருவார். ஆக்சுவலாக நான் இன்னொன்று கேட்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அவர் அந்த கேரக்டரை வச்சு கதையை டெவலப் பண்ணி போவார் அப்படின்னு சொன்னீங்கல்ல. மோஸ்ட்லி டேபுவான டாப்பிக்காக தான் எடுத்தாரு. எப்படின்னா வந்துட்டு கள்ளக்காதல்னால பிரிஞ்சவங்க திரும்ப சேர்றது, அது மாதிரி எடுக்கிற டாபிக்லாம் வந்துட்டு டேபுவா இருக்கும். இதை பேசலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கம் கொடுக்கக்கூடிய டாபிக் எடுத்து அதை வந்துட்டு ஃபேமிலி ட்ராமாவா கொடுப்பாரு. அதை வந்துட்டு ஒரு மெஷர்மெண்ட் ஒன்று வச்சிருந்தாரா, நம்ம இந்த லெவல் தாண்டக்கூடாது? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கதை வந்து நம்ம ஆனால் அதுக்குள்ளே பேசும்போதே அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் வந்து விழுந்துடும். அந்த அது வந்து பேசுகிற சரளமாக உட்காந்து ஒரு 6 மாதம் 3 மாதம் நம்ம பேசுகிறோம்ல, அதுலேயே நிறைய. அப்புறம் முதல்ல என்னென்னா, நம்ம என்ன கதை பண்ண போகிறோம், இதுக்கு முன்னாடி இது சம்மந்தமாக என்னென்ன படங்கள் வந்திருக்கு, அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றது கொஞ்சம் பார்ப்பார், அனலைஸ் பண்ணுவார். அதெல்லாம் பண்ணிட்டு தான் அப்புறம் இதையும் வந்து ஹேண்டில் பண்ணுவார். ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு ரஜினி சார் வந்துட்டு பாக்கியராஜை கேமியோ பண்ண சொல்லி கேட்ட நிலைமை இருந்திருக்கு. ஆமாம், எம்ஜிஆருக்கு செம்ம க்ளோஸாக இருந்திருக்காரு. பாலிடிக்ஸில் ஏன் அவ்வளோ ஷைன் ஆகாமல் போச்சு அப்படின்னு? இல்லை, ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு அரசியல் வந்து, நம்ம இன்னைக்கு மேடையில் ஒன்று பேசுகிறோம், நாளைக்கு இன்னொரு கட்சியில் இன்னொன்று பேசுவோம். அது ஜனங்க பொலிட்டீஷியன் அத்தனை பேருமே மக்களுக்கு வந்து காமெடியனாக தான் சார் பார்க்குறாங்க இன்றைக்கி. புரியுது. மக்கள் வந்து கோமாளிகளை தான் பார்க்குறாங்க எல்லாரையும். எனக்கு அது வரல. எனக்கு இவங்கக்கிட்ட சிரித்து பேசுறது, நாளைக்கு இவங்கள மேடையில் தப்பாக பேசுறது, அதெல்லாம் எனக்கு அது செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டார். அரசியலே என் மைண்டுக்கு செட் ஆகலை, அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கினது தான் டோட்டலாக. இண்டஸ்ட்ரியில் ஒரு டவுன்ஃபால் ஒன்று வந்துச்சு சாருக்கு. அப்போ கூட இருந்தவங்களாம் எப்படி நடந்துக்கிட்டாங்க? நான் அந்த ரஜினி சார் கேமியோ பண்ணணும்னு சொல்லி கேட்பாரு, அந்த லெவல் சொன்னதுக்கு காரணமே இப்போ திரும்ப ரஜினி சார்கிட்ட வந்துட்டு கேமியோ பண்ணுற சொல்லி கேட்கும்போது அவர் பண்ணலை. ஆமாம். அது இப்போ தான் அவரே வருத்தப்படுறாரு, நான் பண்ணி கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வேட்டி மடிச்சுக்கட்டுன்னு ஒரு படம், அது கதை சொல்லும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டு யாருமே அதை பண்ணவே இல்லை. ராஜ்கிரண் கேட்டு பண்ணலை, ஒரு பிரபு சார் பண்ணல, சத்யராஜ் சார் பண்ணல, யாருமே பண்ண மாட்டேன்ட்டாங்க. அவருக்கு ஆப்போசிட்டாக நம்ம எதுக்கு சங்கடம்ன்றது பண்ணல. ஆனால் இவரையும் கேட்டிருக்காங்க அந்த பீரியடில். நான் இப்போ கேமியோ பண்ணால் நிறைய பேர் பண்ணுங்க கேமியோ, அவருக்கு மட்டும் பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணாமல் விட்டார். ஆனால் இப்போ ஃபீல் பண்ணுறாரு, அது பண்ணி கொடுத்துருந்துருக்கலான்னு இப்போ ரஜினி சார் ஃபீல் பண்ணுறாரு. ஓகே. நடுவில் இந்த டிஸ்ட்ரிபியூட்டருங்க கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதில் தான் டவுன்ஃபால் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்களுக்கு யாருக்குமே அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு தெளிவாக தெரியல, நீங்கள் சொல்ல முடியும்? அது வந்து சார், அவருக்கு ஞானப்பழம் ஒரு பெரிய அடி. இவர் சைடில் இருந்து, அது ப்ரொடியூசர் வேறு ப்ரொடியூசர் தான் இருந்தாலும் இவர் தான் அது எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டார். இது ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, வேட்டி மடிச்சுக்கட்டு ஃப்ளாப்பு, இது எல்லாமே ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும். அப்போது வந்து என்னென்னா, உங்களை நம்பி தானே நாங்கள் பணம் போட்டோம், அவங்க ப்ரொடியூசர் யார் என்ன ஏதுன்னெலாம் எங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி 41 லட்சம் ரூபாய் செக்காக போட்டு, ஒரே செக்காக போட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணார், பிரிண்ட்டை ஜெமினியில். நான்லாம் இருக்கேன், நைட்டு 1 மணி 2 மணி இருக்கும். அவர் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டார், என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, தயவுசெய்து என்னை விட்டுருங்க அப்படின்ட்டார். அப்புறம் இவர் வேறு வழி இல்லாமல் 41 லட்ச ரூபா போட்டு லேபுக்கு கொடுத்துட்டு பிரிண்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு விஷயமா செஞ்சு இழந்துட்டார். அதுதான் கேட்கலான்னு இருந்தேன். இப்ப ஆர்ட்டை வந்துட்டு மணியோட ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்க்கக்கூடிய ஆளு என்னென்ன தவறுகள் செஞ்சிட்டாரு கெரியர்ல அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க.
அதான் தொடர் தோல்விகள் தான் அந்த காரணம். வேறு தோல்வின்னும் போது அப்புறம் பணம் இழப்பும் ஆட்டோமேட்டிக்காக வருது இல்லை. சக்ஸஸாக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் போடுற காசெல்லாம் டபுள் ட்ரிபிள் ஆகுது. தோல்வியில் வரும்போது ஒவ்வொரு தோல்விக்கும் ஒவ்வொரு இழப்பு வந்துக்கிட்டே இருக்குது. அதில் பெரிய ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் அடி வாங்கிட்டார். ஓகே சார், நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ.